வாங்க வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு குட்டி ரொட்டீன் பார்த்துட்டு வந்துடலாம். காலையிலே ராகி இட்லிக்கு ஊற வச்சுட்டு போயிருந்தாலே, அதை வந்தோடனே ஆஃபீஸ் விட்டு வந்த வேலையாக 3 பேட்சாக போட்டு மிக்ஸிலே அரைச்சி அதை வச்சாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் காலையிலேக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடும். இதை முடிச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். கரெக்டாக ஒரு 8 மணிக்கு கிளம்புனேன் அப்படின்னா 9 மணிக்கு வந்துடலாம். 1 மணி நேரம் டைம் வச்சுக்குவேன். 8 மணிங்கும் போது ரொம்பலாம் இருட்டாக இருக்காதீங்க. நிறைய போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் கரெக்டாக இருக்கும். போயிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பயங்கர வேலை. நாங்கள் மீன் தொட்டி ஃப்ரெண்டு வீட்டில் தான் கொடுத்துட்டு போயிருந்தோம் வெக்கேஷன் அப்போ. ஸோ அதை வாங்குறதுக்கு நேரமே இல்லை. நேத்தாவது போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டி போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டு கல்லெல்லாம் கழுவி எங்களுக்காக வச்சுருந்தாங்க. டேங்க் மட்டும் நீங்கள் கழுவிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்தோடனே டேங்கை கழுவுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கல்லெல்லாம் ஒரு 4-5 டைம் அதை கழுவி, அதுக்கப்புறம் இந்த டேங்க் பார்க்க தான் சின்னதாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 1.5 பக்கெட் அளவுக்கு தண்ணி பிடிக்கும். அதெல்லாம் செட் பண்ணி முடிக்கவே 11 ஆகிடுச்சு. ஆனால் செட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அது பெரிய ரிஸ்க்கான வேலை தான் இருந்தாலும் அது பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் பார்த்திங்கன்னா ஜம்முன்னு மாவு ஃபெர்மெண்ட் ஆகி வந்துருந்துச்சு. இட்லியும் நம்ம நினைக்கிறத விட பயங்கர சாஃப்டாக வந்துருந்துச்சு. அதை பார்த்தாலே அங்கே டெக்ஸ்சரே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வச்சுட்டு சாம்பார் வச்சு காலையில் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்பியாச்சு. வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கேற்றி ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இன்னொரு நல்ல vlogல சந்திக்கிறேன். தேங்க்யூ.